எங்கள் மேலாம் நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா இந்த கவர்மெண்ட் 6 மாசத்துல கவுந்துரும். மறுபடியும் நாங்க வந்துருவோம்னு அதிகாரிகளை அச்சுறுத்தக்கூடிய பேச்சு தான் 6 மாசம் கூட இந்த கவர்மெண்ட் நீடிக்காதுன்றது. ம். இது ஓடும் இந்த கவர்மெண்ட்ன்றது என்னையும் உங்களை விட உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஒரு திமுக எம்எல்ஏ கூட எனக்கு எலெக்ஷன் வரதுல விருப்பமே கிடையாது. அப்படின்னா நீ ஓட்டு போட்டு வந்த அன்னைக்கு கான்ஃபரன்ஸ் மோஷன்ல எதிர்த்து ஓட்டு போட வேண்டியதானே. எதுக்கு பாய்காட் பண்ணிட்டு போனீங்க? 59 எம்எல்ஏல எத்தனை பேர் திரும்ப ஜெயிப்பாங்க 6 மாசத்துலயே 1 வருஷத்துல எலெக்ஷன் வந்தான்றது நம்மளை விட உங்களுக்கு நல்லா தெரியும். பல ஆயிரம் கோடிகளை செலவு பண்ணவங்க அடுத்தது முறை அதே மாதிரி செலவு பண்ண தயாரா இருப்பாங்களா? பணம் இருக்குது, எடுக்க தயாரா இருப்பாங்களா? இந்த 6 மாதம் இந்த அரசு கவுந்துரும், எந்த நேரமும் இந்த அரசு கவிழ்ந்து விடும் என்பதை ஏன் திமுக தலைமை சொல்லுகிறது? தீர்மானங்களாக இளைஞர் அணி தீர்மானத்திலலாம் உதயநிதி கலந்து கொண்ட மாநாடுகளில் தீர்மானம் போடுறாங்கன்னா, அதிகாரிகளுக்கு இது கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை. குறிப்பாக காவல்துறை அதிகாரிகளுக்கு, லஞ்ச ஒழிப்பு துறையிலையும், சிபிசிஐடி போன்ற போலீஸ் லாபிக்கு கொடுக்குற எச்சரிக்கை. அவங்க பேச்சை கேட்டு முதலமைச்சர் பேச்சை கேட்டுலாம் ஆடாதீங்க, எங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கலாம் கனவுலையும் நினைக்காதீங்க. அப்படி நினச்சிங்கன்னா 6 மாதத்தில் கவர்மெண்ட் கவுந்துரும், நாங்கள் மறுபடியும் வந்தோன்னா உங்கள் நிலைமை என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அது ஒரு உளவியல் யுத்தம் இது.